எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் இந்த சாதம் தானம் செய்யுங்கள். கடனே வராது, கடன் அடையும், பணம் பன்மடங்கு பெருகி கோடீஸ்வர யோகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது நல்லா கவனித்து பாருங்களேன். பெரிய பெரிய பணக்காரங்களாம், பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாம், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாருமே பணக்காரவங்க அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அன்னதானம் என்பது அவங்கக்கிட்ட தொடர்ந்து இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, இவங்க பூஜையே பண்ண மாட்டுறாங்களே, இவங்க விளக்கு ஏற்ற மாட்டுறாங்க, வீடை பார்த்திங்கன்னா அஷ்டகோணம் அவ்வளோ அட்டகாசமாக வச்சுருக்காங்களே, ஆனால் இவங்களுக்கு மட்டும் எப்படி பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது? நம்ம இவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோம், அடுப்பாங்கரையை க்ளீன் பண்ணிட்டு போய் படுக்கிறோம், நம்ம அழுக்கு பாத்திரத்தை விடுறதில்ல, அதை கழுவி வைக்கிறோம், எல்லாமே அழுக்கு துணி சேர விடுறதில்ல, அதை அன்னன்னைக்கு துவைச்சி காய போடுறோம், எல்லாமே நம்ம செய்கிறோமே, நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. இந்த தானத்திலேயே சிறந்த தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அன்னதானத்தை தான் போதும்னு சொல்லுவாங்க. வயிறு நிரம்பிடுச்சுன்னா அதுக்கு மேலே அவங்களால அதை சாப்பிடவே முடியாது. அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அன்னதானம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அதற்காக தான் இந்த ஒரு முறையே நம்மளுக்கு வந்தது. கல்யாணம்னா சாப்பாடு, கல்யாண சாப்பாடு எப்போ போட போகிற அப்படி தான் நம்ம கேட்போம் எல்லாருமே. இப்போ கல்யாணம் தள்ளி போகுதுன்னாலே உடனே ஃபஸ்ட்டு வார்த்தை நம்மளுக்கு என்ன வார்த்தை வரும்னா, அந்த பிள்ளைய பார்த்தோன்னே தயவு செய்து, ஆனால் உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் தள்ளி போகுது, ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு வீட்டிலன்னு வச்சுக்கோம், ஒருத்தவங்க குண்டாக இருக்கிறாங்க, ஒருத்தவங்க ஒல்லியாக இருக்கிறாங்க, கீழே சதை இல்லாமல் ஒல்லியாக இருக்காங்க. அதை முதல்ல அவங்களுடைய கஷ்டத்தை, குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுடைய கஷ்டத்தை சுட்டி காட்டுறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? இது என்னோட எதிரிகள் இல்லை, என் பிள்ளைங்களோட எதிரிகள்னு வச்சுக்குவோம். என் சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களோட எதிரிகளை தான் நான் கேட்குறேன். அவங்கள அந்த சுட்டி காட்டி, அவங்கள குத்தி கிழிக்கிறதுல, அந்த வார்த்தையில் எப்போ உனக்கு கல்யாணம், எப்போ உனக்கு இது அப்படின்னு கேட்குறதுல நம்மளுக்கு என்ன வந்துட போகுது? அவங்களுக்கு நடந்தால் நல்லபடியாக அந்த நேரத்தில் அவங்களுக்கு நடக்க போகிறது, நல்லாவே இருக்க போகிறாங்க. அவங்கள போயிட்டு அவங்க மனசை நோவுற அளவுக்கு ஒருத்தவங்கள பேசுறது, அந்த அந்த எந்த அளவுக்கு அவங்க முழுங்கி இருந்தாங்கன்னா நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அவங்க திருப்பி எப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு பேசாமல் கம்முன்னு இருக்கிறாங்களோ அதற்கான பலன் 100% நம்ம அனுபவிப்போம். எப்பவுமே ஒருத்தவங்களை நம்ம ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னும் பொழுது அவங்க பதிலுக்கு உங்களை எதுவுமே பேசாமல் கம்முன்னு இருக்கிறாங்கன்னா அவங்க முழுங்குறாங்கன்னு அர்த்தம். அந்த முழுங்கல் இருக்கு இல்லைங்களா, எச்சி கூட்டி முழுங்குவாங்க, அப்படியே அடைக்கும், தொண்டை அடைக்கும், அவங்களால பேச முடியாது. ஆனால் அதுக்குண்டான தண்டனை கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சே தீருவாங்க. அந்த மாதிரி குத்தி கிழிக்கிறது, ஒருத்தவங்களை பற்றி பின்னாடி பேசுறது, அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க, எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க அதை யோசிக்கிறதே கிடையாது யாரும். அவங்க காலில் நின்று பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா? என்னோட பிள்ளைங்களுக்கு நான் சொல்லித்தரேன்ப்பா, அவ்வளோதான். யாருமே அவங்களோட காலில் போய் அவங்க ஷூவில் நின்று பாரு, அவங்க கஷ்டம் தெரியும்னு சொல்லி ஒரு ஆங்கில பழமொழியே இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க காலில் நின்னாதான் அவங்க எந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். தெரியாமே நம்மான் வாய்க்கு வந்ததை விட்டு அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் அதற்கான தண்டனை நீங்கள் தான் அனுபவிச்சாகணும். அவங்க அனுபவிக்கவே மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது என்னுடைய சப்ஸ்கிரைபர் பண்ண என் பிள்ளைங்க எந்த கெட்டதும் செய்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல, அவங்கள குத்தி கிழிக்கிறீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சொல்ல வரேன். சரி, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு கேட்கறது உண்டு. அதனால் ஏன்னா நான் இந்த மாதிரி மோட்டிவேஷனாக கொஞ்சம் பேசுகிறது உண்டு. ஏன்னா எனக்கு அதுவே எனக்கு சுபாவன்ற மாதிரி யாரையும் நான் பின்னாடி பேச மாட்டேன், யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டேன். அந்த மாதிரி என்னோட குணத்தை நீங்கள் பிடிச்சிக்கணும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது இல்லைங்களா? அடுத்தது இன்னொன்று, இது என்ன சாதமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் இருக்கு இல்லைங்களா? இந்த லெமன் சாதமாகப்பட்டது அப்பேற்பட்ட ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு சேர்க்கும். அடுத்தது தக்காளி சாதம். இந்த 2 சாதத்தில் ஏதாவது ஒரு சாதம் உங்கள் கைகளால் செய்யுங்க. பச்சரிசி வாங்கிட்டு வாங்க. பச்சரிசி வாங்கிட்டு ஏம்மா நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை செய்யக்கூடாதா? இந்த மாதிரி ஒரு சாங்கியத்துக்குன்னு, ஒரு பரிகாரத்துக்குன்னு ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோன்னா
பச்சை அரிசி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் செஞ்சு அதை உங்கள் கைகளால் கொண்டு போயிட்டு, இப்போ நிறைய அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, யூஸ் அண்ட் த்ரோ அந்த சின்ன சின்ன ஃபாயில் கவர்லாம் வந்துடுச்சு. அந்த கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கைகளால் அந்த சாப்பாடை நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஏன்னா நம்மளால் பந்தி போட்டு தான் பரிமாற முடியல. சரி, இது நம்மளால் முடியும் இல்லைங்களா? இந்த தக்காளி சாதம் என்பது அப்படியே ஒரு மிக்சியில் ஒரு 5 தக்காளி, இப்போலாம் ரொம்ப சீப்பு தக்காளி அரைச்சோம்னா அதிலே ஒரு கிராம்பு, அதுலேயே எல்லாமே என்னென்ன சுவைக்கு நம்ம சேர்க்குறோமோ தக்காளி கூடயே போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு அப்படியே ஒரு தாளிப்பு, வேறு ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு. வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயம் இருந்தால் போதும். ஒரு 11 பேருக்கு உங்கள் கைகளால் அந்த சாப்பாடை கொடுக்க முடியும். 1 கிலோ சாதத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா தக்காளி சாதம் ரொம்ப சுலபமான சாப்பாடு. தக்காளி சாதம் செய்யுங்க, இல்லைன்னா லெமன் சாதம் அதை விட சுலபம். சாதத்தை வடித்து கொட்டி லெமனை இல்லை 1 செகண்ட் லெமனை தாளித்து கொட்டினோம்னாலே லெமன் சாதம் ரெடி. அந்த லெமன் சாதமும் தக்காளி சாதமும் நீங்கள் உங்கள் கைகளால் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு கடன் அடையும். இது முற்றிலுமான ஒரு உண்மை. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அதுவும் நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லைன்னா சனிக்கிழமையில் செய்யுங்க, அதை விட நல்லது. நம்ம ஏழுமலையானுக்கே அன்னதானம் பண்ண மாதிரி வெள்ளிக்கிழமையில் செஞ்சால் மகாலட்சுமி தாயாருக்கே அன்னதானம் பண்ண மாதிரி யாரோ ஒரு தாய், யாரோ ஒரு அம்மா மூலியமாக அந்த மகாலட்சுமி வந்து சாப்பிடுவாங்கன்றது ஐதீகம். நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போட முடிஞ்சால் போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட வரங்க அந்த துப்புரவு பணியாளர் இருக்காங்களா அவங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. அங்கே எப்படியும் ஒரு 6-5 பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு 11 பேருக்கு அந்த சாப்பாட்டை உங்கள் கைகளால் நீங்கள் கொடுத்து பாருங்கள். அப்புறம் சொல்வீங்க, அம்மா நீங்கள் சொன்னது 100% கரெக்டுமா, எனக்கு இப்போ நான் பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் வாழறேம்மா. ஏன்னா எனக்கு வீடியோவில் கமெண்ட்ஸ் போடுற பிள்ளைங்க எல்லாமே அந்த மாதிரி போடுறாங்க. நல்லா இருக்கிறேம்மா நான், அது சொன்னாலே எனக்கு போதும். நல்லா இருக்கம்மா அப்படின்னாலே போதும், அதுவே எனக்கு போதும். அதை விட எனக்கு இன்னுமே பிள்ளைங்க லவ் யூமான்னு போடும்போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம், எனக்கு புண்ணைக்கு அப்படியே பூக்கும் எனக்கு அந்த கமெண்ட்ஸை படிக்கும் பொழுது. ஒரு கமெண்ட்ஸும் நான் படித்து என் கைகளாலேயே நான் ரிப்ளை பண்ணுவேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சாதத்தை முடிஞ்ச அளவுக்கு இதை மாதிரி செஞ்சு நாளைக்கு மட்டும்தான் செய்யணுமாம்மா, மற்ற நாட்களில் செய்யக்கூடாதா? மற்ற நாட்கள்லையும் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சால் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு எனக்கு, அந்த நாளில் போய் நான் அந்த சாதத்தை கொடுக்கலாமா? தாராளமாக கொடுங்க. ஆனால் மனசு முழுவதும் உங்களுக்கு கடன் அடையணும், பணம் பெருகணும், கடன் அடையணும், பணம் பெருகணும், இது மட்டும்தான் இருக்கணும். அடுத்தவங்களை பற்றி நம்ம நினைக்கவே கூடாது. யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள். புறம் பேசுவது மிகப்பெரிய குற்றம். அது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னா அதுக்கான பின் விளைவுகள் ரொம்ப அதிகம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம யாரை பற்றியும் எதுவும் பேச வேண்டாம். நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு, நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டு, நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு, நம்ம கோயிலுக்கு முடிஞ்சால் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த சாப்பாடை உங்கள் கைகளால் நீங்கள் கொடுங்க. அவங்க வயிறு ஆறட்டும். அதை விட முதியோர், உங்களை விட ஒரு 10 வயசு 5 வயசு பெரியவங்க, இல்லை ஒரு 20 வயசு பெரியவங்கன்னா கூட அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பணம் தானாக நம்மளை தேடி வரும். பெருமாள் சொன்ன மாதிரின்வாங்களே, பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி, அந்த மாதிரி நினச்சி இதை செய்யுங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.